அப்போது காங்கிரஸ் நிலைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை, அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை. வெளியேறினா ஆதரவு கொடுத்தாரு. கூட்டணி அப்பவும் இருந்தது. கார்த்திக் சொல்கிறது அவருடைய கருத்து, ஒரு விருப்பம், அதில் தப்பு கிடையாது. நான் இருக்கும்போது சொல்லாமல் இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாமல் இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசியிருக்க. திமுகவுக்கும் செல்லப்பந்தைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் அடிக்கடி மின்கட்டண உயர்வு இது மாதிரி வர்ற போது பொதுமக்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்கும். நாங்கள் கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் 2026 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம் பெறணும், அதுக்கான பணிகளை செய்யணும், நம்ம கூட்டணியில் இருக்கனால அப்படியே இதாகிடக்கூடாது அப்படின்லாம் கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்காரு. கட்சியினுடைய மூத்த தலைவராக இதை எப்படி பார்க்குறது? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருக்கிறது. திமுக அகில இந்திய அளவில் குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிடுகிறது. தமிழ்நாட்டில் தலைமை இருக்கிற திமுக அதிக இடங்களில் போட்டியிடுகிறது, காங்கிரஸ் குறைவான இடங்களில் போட்டியிடுகிறது. கூட்டணி அமைச்சரவை இதெல்லாம் எப்போ பிரச்சனை வரும்னா, தேர்தல் முடிந்து எண்ணிக்கையில் பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் இந்த பிரச்சனை வரும். அறிஞர் டாக்டர் கலைஞர்கள் இருந்தபோது அவருக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் கூட இப்போதும் காங்கிரஸ் நிலைத்திருந்தால் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். அப்போது காங்கிரஸ் கட்டாயப்படுத்தவில்லை, அமைச்சரவையில் இடம்பெறவும் இல்லை. வெளியேறினா ஆதரவு கொடுத்தாரு. கூட்டணி அப்பவும் இருந்தது. இப்போ திமுகவுக்கே பெரும்பான்மை இருக்கிறது. அதனால் 26 இல்லாத விஷயத்தை இப்போ அப்படி கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்றெல்லாம் சொல்லுவதில் தவறு கிடையாது, ஆசைப்படுறதில் தவறு கிடையாது. கார்த்திக் சொல்கிறது அவருடைய கருத்து, ஒரு விருப்பம், அதில் தப்பு கிடையாது. காங்கிரஸ் அமைச்சரவையிலாவது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதோ ஒரு கருத்தை சொல்லுவதோ, அது எதிர்காலத்தில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அபிப்பிராயப்படுவதோ விருப்பப்படுவதோ சொல்வதோ, கூட்டணிகளை காரணத்தினால இதெல்லாம் சொல்லாமல் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? அதனால கட்சி வளர்ச்சி தொழில்களை உற்சாகப்படுத்த, கட்சியில் சேர்க்க பேசுகிற போது எல்லாம் பேசுகிற விஷயங்கள் தான். அதை தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால அது கட்டாயமா அப்படிதான் இந்த நிலைக்கு ஆகணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன சார், நீங்க தலைவராக இருக்கும்போது இந்த அமைச்சரவையில் இடம்பெறணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிப்படல. பட் இப்போ செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது, வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ திமுக கூட ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுது இல்லையா சார்? அதனால தான் முதல்ல நீங்க சொன்னதில் சின்ன மாற்றம் என்னன்னா, நான் இருக்கும்போது சொல்லாமல் இல்லை, நானும் எதிர்காலத்தில் காமராஜ் ஆட்சி உண்டாக்கணும்னு பேசியிருக்கேன், பேசாமல் இல்லை. அதே தான் அவரும் பேசியிருக்காரு. அவர் ஒன்றும் புதுசாக பேசியிருல. நான் சொன்னது, தங்கபாலு சொன்னது, இளங்கோவன் சொன்னது, ஆனால் குமரி ஆனந்தம் காலத்திலேருந்து எல்லாரும் சொன்னது, அண்ணன் கிருஷ்ணசாமி சொன்னது, எல்லாரும் இது சொல்கிறாங்க. ஆட்சி தலைவர்களாக வந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கட்சியை வளர்க்கணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், எல்லாரும் பேசுகிறது தான். அதுதான் அவரும் பேசுகிறாரு. அதில் ஒன்றும் அதனால் திமுகவுக்கும் செல்லப்பந்தைக்கு சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, அல்லது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சண்டை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணியில் இடம் பெற்று எம்எல்ஏக்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எம்பியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ 40க்கு 40 ஸ்டாலின் அவருடைய தலைமையில், திமுக தலைவருடைய தலைமையில் மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற கூட்டணி தலைவர்களிலேயே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்காலத்தில் பிரதமராக வரணும் முதல் குரல் கொடுத்தவர் தளபதி திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிற போது இன்னொருத்தரை காமிச்சு அவரை கட்டிக்கிறியா, டைவர்ஸ் ஆகி போய் கேட்டால் கூட அர்த்தம் இருக்கு. கல்யாணம் பண்ணி இணக்கமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை கட்டிக்கிறியான்னு கேட்டா அப்படி. அதனால அந்த கேள்விக்கு இடம் இல்லை. திமுக கூட்டணியில் அங்க வைக்கிறீங்க, 3வது முறையா மின்கட்டணம் உயர்ந்திருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு எதிர்ப்பு இல்லை, எதிர்ப்புன்னு இல்லை, அதெல்லாம் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யணும். அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அடிக்கடி மின்கட்டண உயர்வு இது மாதிரி வர்ற போது பொதுமக்களுக்கு அந்த தாங்குற சக்தி இருக்கும். பொதுமக்களை நம்ம வலிமைப்படுத்தி பல்வேறு வகையில் வசதி பண்ணிட்டு
அதுக்கு பிறகு மத்திய அரசோ மாநில அரசோ எந்த கட்டணமாக இருந்தாலும் சிறிது உயர்த்தலாமே தவிர ஒரேடியாக கட்டணங்கள் உயர்த்துவதெல்லாம் ஏழை எளிய மக்களை பாதிக்கிற விதத்தில் இருக்கக்கூடாது. அதே தமிழக அரசு அப்போது மறுபரிசீலனையும் செய்யணும். இது எல்லா கட்சியும் சில கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க. நாங்கள் கூட்டணிங்கிறதுனால கருத்து சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் அது அரசாங்கத்துக்கு வரி போடாமல் அரசாங்கமே நடத்த முடியாது. அதே நேரத்தில் மக்களுக்கு தாங்கக்கூடிய அளவிலேயே வரி விதிப்பு இருக்கணும், அவ்வளோதான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.